வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக வேக வச்சுக்கலாம். நான் 1/2 கிலோ தான் செய்ய போகிறேன். 1/2 கிலோ வந்து கிரேவி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல மட்டன் எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. பாருங்க, கறி குக்கரில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கறியை ஒரு 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். எட்டு விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி வேகட்டுங்க. அதுக்குள்ள இஞ்சி பூண்டு காரத்துக்கு நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போது கறி வெந்துருச்சுங்க. 8 விசில் வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டீமில் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அரிசி ஊற போட்டுக்கலாங்க. தம் பிரியாணிக்கு வந்து அரிசி ரொம்ப நேரம் ஊற போடக்கூடாதுங்க. அதனால் நான் லேட்டாக தான் ஊற வைக்கிறேன். கறி வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் 1.5 கப் அரிசி எடுத்துக்கிறேன் 1/2 கிலோ பிரியாணிக்கு. இப்போ பாருங்கள், 1.5 கப் எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ கறி தாங்க பிரியாணி செய்ய போகிறேன். பேலன்ஸ் 1/2 கிலோ வந்துட்டு கிரேவி செய்யலாங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ். அரிசியை சுத்தமாக வாஷ் பண்ணி ஊற போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், 8 விசில் வச்சு கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேற ஒரு இதுக்கு மாற்றிட்டு இதிலே தாங்க பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ நம்ம கறியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் குக்கரை வச்சு. இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்து தாங்க சமைக்க போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. என்ன பாருங்க, ஒரு 75 ml கிட்ட 50 ml இருக்குங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட வந்து நான் நெய் சேர்த்துக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு பட்டையும் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேங்க. 6 ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போது காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா 4 கட் பண்ணியிருக்கேங்க. நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஆனியன் சீக்கிரமாக வதங்கிடும். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டுங்க. ப்ரௌன் கலரில் ஆறணும். இந்த பாருங்கள், ஆனியன் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கினா போதுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், ஒரு கொத்து கொத்தமல்லியும் ஒரு கொத்து புதினாவும் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் 3 தக்காளி எடுத்துருக்குங்க, மீடியம் சைஸு, பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க, நல்லா குழைய விடாமல் ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 செகண்ட் வதங்கினா போதுங்க. கறி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ ஒரு 1/2 கிலோ கறி சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போ நான் ஒரு 1/2 கிலோ கறிக்கிட்ட இதில் சேர்த்துட்டுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாங்க. கறி இதோட வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்க போகிறேங்க. கறி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க தயிர் சேர்த்துக்கிட்டா. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 செகண்டு. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தயிர் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ நான் 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிருக்கேன், அதை வாஷ் பண்ணி ஊற்றிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், மறுபடியும் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கறிக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இது தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா சலசலன்னு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கிண்டிட்டு நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அப்படியே வேகட்டுங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு டம் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ டம் போட்டுக்கலாம் நம்ம. இப்போது நான் அடுத்த சிம்மில் போட்டேன். இது அப்படியே ஒரு பிளேட்டை வச்சுட்டு இது மேலே ஒரு குண்டா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி நான் வெயிட் வச்சுக்கிறேங்க. நீங்கள் தண்ணி குண்டா வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை எதுனா வெயிட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. வெயிட் வச்சுட்டேன், நான் சிம்மில் வச்சுருக்கேங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டம் ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு பிளேட்டில். இங்கே பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குது. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது, அடி பிடிக்காமல். இதை நான் ஒரு பிளேட்டில் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் மட்டன் பிரியாணி வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் டேஸ்டியான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள் சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ரைஸு தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் வச்சிங்களேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்குங்க. சாப்பாடு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.